வெல்கம் டு ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சென்செக்ஸ் என்னாச்சு, நிஃப்டி என்னாச்சு, டாப் லூசர்ஸ் யார், டாப் கெய்னர்ஸ் யாருன்னு எல்லாமே பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் மில்லியன் நியூஸ். வணக்கம். போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் எல்லாமே லீவுன்றனால, சாட்டர்டே சண்டே லீவுன்றனால இன்றைக்கி ஏதாவது ஒரு கம்பெனி பற்றி நம்ம பார்ப்போமேன்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது வந்து டாட்டா மோட்டார்ஸ். ஸோ டாட்டா மோட்டார்ஸை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். டாட்டா மோட்டார்ஸை பற்றி இதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு சில மணி நேரங்கள் எங்களுக்கு ரிசர்ச்சுக்கு தேவைப்பட்டுச்சு. அவ்வளோ கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக எல்லாமே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். விஷுவல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது. நீங்கள் டாட்டா மோட்டார்ஸோடைய எவல்யூஷன் என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் இது மூலமாக கேட்டு போய்ங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு நம்பி தான் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு கம்பெனி, வேறு ஸ்டாக்ஸை பற்றி வேணும்னா கேளுங்க. சனி ஞாயிறுனா நம்மளுக்கு லீவு தான். அந்த டைமில் வந்து நீங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம டாட்டா மோட்டார்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து டாட்டா மோட்டார்ஸாகவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டெல்கோ அப்படின்னு சொல்லி தான் ஒரு இதாக இருந்துச்சு. டெல்கோ அப்படின்னா வந்து டாட்டா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இவங்க என்ன பெருசாக பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, லோக்கோமோட்டிவ்ஸும் அதுக்கப்புறமா நம்மளுடைய பாய்லர்ஸ், அதே தான் வந்து தயாரிக்கிற கம்பெனி தான் இந்த லோக்கோமோட்டிவ்னு சொல்கிறது. லோக்கோமோட்டிவ்னால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. லோக்கோமோட்டிவ்னால் இந்த இன்ஜின் இருக்குல்ல, அதுதான் கிட்டத்தட்ட அதுதான். அது வந்து அந்த ட்ரெயினெல்லாம் இருக்குல்ல, ட்ரெயினுக்கு தான் ரயில்வேஸ், இந்தியன் ரயில்வேஸ்க்கு தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, அந்த நீராவி இன்ஜின் சொல்லிட்டு, அதாவது கோல் இருக்குல்ல, கோல் நிலக்கரி சொல்லுவோம். அந்த நிலக்கரியை வந்து எரித்து அதுலேருந்து அந்த ஆவி வந்து அதுலேருந்து ஸ்டீம் அதாவது அந்த நீராவி தான் வந்து அதுலேருந்து அந்த ட்ரெயினை இயக்கும். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நீராவி இன்ஜின் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து எதில் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அந்த நீராவி இன்ஜினில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரயில்வேஸ்க்கு தேவையான நீராவி இன்ஜின்ஸையும் லோக்கோமோட்டிவ்ஸையும் அதுக்கப்புறமா பாய்லர்ஸ் அதையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க டாட்டா மோட்டார்ஸ் ஃபஸ்ட்டு. அதாவது ஸ்டார்டிங்கில் டாட்டா மோட்டார்ஸ் உருவானப்போ. அதுக்கப்புறமா தான் அது வந்து டெல்கோன்னு தான் இருந்துச்சு அப்போது. அதுக்கப்புறமா தான் என்ன ஆச்சுன்னா, வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச பின்னாடி அப்போல்லாம் வந்து ஆட்டோமோட்டிவ் இந்த இன்ஜினியரிங் பார்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பயங்கரமாக டிமாண்ட் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து இன்ஜினியரிங் பக்கம் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் யோசிச்ச பின்னாடி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பிளான் இருந்தாங்க. அதே சமயத்தில் ஜேஎல்ஆர் டாட்டா தான் இதை வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து உருவாக்குனவர். அவர் தான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணவர். அவர் வந்து அதுக்கப்புறமா இந்தியன் ரயில்வேஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அந்த சேஞ்சஸ் வச்சு இனிமேலுக்கு வந்து நம்ம பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. அந்த சேஞ்சஸ்னால இனிமேலுக்கு வந்து நம்ம எதே லோக்கோமோட்டிவ்ஸில் இருந்தோன்னா நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு இதனால் இனிமேலுக்கு வந்து இதில் வந்து பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அப்போ தான் முடிவு பண்ணுறாரு, சரி ஓகே நம்ம இது பக்கம் போகலாம், நம்ம வந்து கார்ஸோ இல்லை வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோ அது பக்கம் போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார்ஸ் பக்கம் போகலை. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம வந்து இது பண்ணலாம், அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பக்கம் போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போது இது மாதிரி முடிவெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் கூட வந்து இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அதுதான் வந்து டாட்டா மெர்சிடிஸ் பென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து தானாக அதாவது இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது அந்த கூட்ஸால் எடுத்துகிட்டு போவாங்களே, அது வந்து கிட்டத்தட்ட அப்போவே வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு இந்தியா மக்கள்கிட்ட இருந்து. இந்தியா ஓடைய அதை வாங்குவாங்கள்ல அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து அப்படியே கொண்டு போகிறாங்க. இதில் வந்து அவங்க நல்லா குடிக்கட்டியே பிறந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ யாருமே இல்லை கமர்ஷியல் செக்டர் பக்கம், கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்டர் பக்கம். ஸோ இவங்க வந்த பின்னாடி அதை வந்து கரெக்டாக இதான் வந்து சொல்லுவாங்க, டாட்டா எப்பவுமே வந்து விஷனரி. அவங்க வந்து கரெக்டாக எத்தனை ஃபீல்டில் இருந்தாலுமே ஒரு சிலர்லாம் வந்து கோர்லேருந்து பிரிஞ்சு போனாவே வந்து அவங்க பெருசாக வந்து சக்ஸஸ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் டாட்டா மோட்டார்ஸ் மட்டும் எப்படி இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது அவங்களுக்கு கீழே, எவ்வளோ வச்சுருக்காங்க, அப்படி இருந்துமே அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா, அதான் அந்த விஷனரியோட யோசிப்பாங்க. அதை தனித்தனியாக வந்து டிபார்ட்மெண்ட்ஸை பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்து கரெக்டாக அந்த விஷனரியாக யோசிக்கிறனால தான் இது மாதிரி டாட்டா வந்து எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸாக இருக்காங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம வருவோம். அது அந்த கமர்ஷியல் வெஹிக்கல் செக்டரில் வந்து நல்லா ஒரு க்ரோத் இருந்த பின்னாடி நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1991 வந்து டாட்டா சைரா அப்படின்ற ஒரு காரை வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. இது வந்து இந்தியாவுடைய அந்த கார் செக்டார் அதில் வந்து ஃபஸ்ட்டு டாட்டா மோட்டார்ஸ் உருவாக்கின ஃபஸ்ட்டு கார் அதுதான் சைரான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் நடக்குது. அதுக்கப்புறம் 1998 வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு காரை வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1998. அதுக்கப்புறமா தான் வந்து டாட்டா மோட்டார்ஸ்ன்றது இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்போ நல்ல பீக் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்திய மக்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சென்செக்ஸ், அதான் நிஃப்டின்னா சொல்லுவோம்ல, நம்மளுடைய பங்குச்சந்தை, அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா
1998 ஜூலை 22 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2000 வந்து அவங்களுடைய ஷேருடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹38.64. அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுடைய இருந்த ஷேர் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க டாட்டா மோட்டார்ஸ்க்கு. அதுக்கப்புறமா அந்த கார் செக்டரை வந்து உடலில் டாட்டா மோட்டர்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. நல்ல ஒரு மேஜரான ஒரு ரேப்பிடான க்ரோத் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அடுத்தடுத்து வந்து வெஹிக்கல்ஸ் விட எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய மார்ஜின்ஸ் ஏறிச்சு, அவங்களுடைய ஷேரோடைய ப்ரைஸ் ஏறிச்சு, அவங்களுடைய மார்க்கெட் கேப் ஏறிச்சு. கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் வந்து பலாயிரக்கணக்கான யூனிட்ஸை வந்து விற்றாங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டில் வந்து டாட்டா மோட்டார்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபார்மர் ரத்தன் டாட்டா இருந்த ஜாக்வார் அண்டு லேண்ட் ரோவரை வந்து அக்வசிஷன் பண்ணது அந்த டைமில் தான். ஜேஎல்ஆர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜாக்வார் லேண்ட் ரோவரெல்லாம் வந்து அவர் அக்வசிஷன் பண்ண பின்னாடி அப்போ வந்து கிட்டத்தட்ட அது வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஏன் அவ்வளோ முக்கியமாக அதை பேசுனாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோடைய கிட்டத்தட்ட $2.3 பில்லியன் அப்படின்ற அளவுக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ஜேஎல்ஆரை வந்து டாட்டா வந்து அக்வசிஷன் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஜேஎல்ஆர் வந்து ஜாக்வார்னு சொல்லுவாங்களா, ஜாக்வார் லேண்ட் ரோவர்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்தியிருந்தாங்க. டாட்டா மோட்டார்ஸை வந்து டாட்டாவை வந்து அசிங்கப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அப்போ 2008 நடந்த அந்த கிராஷ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஃபாலில் இருந்தாங்க ஜாக்வார். ஸோ அந்த டைமில் அவங்களுடைய கடன் நெருக்கடி அதிகமாக இருந்தப்போ அதை வந்து நம்மளுடைய டாட்டா மோட்டார்ஸ் வந்து அக்வசிஷன் பண்ணாங்க. ஸோ அந்த அக்வசிஷன் பண்ணும்போது அது வந்து எவ்வளோக்கு டீல் பண்ணாங்கன்னா $2.3 பில்லியன் அளவுக்கு வந்து நம்ம அதை வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா ரத்தன் டாட்டா ஒரு நாள் வந்து இந்தியா அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்தியன் ஃபேமிலி வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஒரே 2 வீலரில் போனதை பார்த்துட்டு இது வந்து கரெக்ட் இல்லையே, இவ்வளோ பேர் வந்து ஒரு 2 வீலரில் போனாங்கன்னா அது எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு ரொம்ப யோசிச்சார். அப்புறமா அவங்களோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கெல்லாம் தெரியாது ₹1,00,000 ஒரு வண்டி விற்கிற விலையில் அப்படி அவர் யோசித்து உருவாக்கின கார் தான் நேனோ கார்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நேனோ கார் வந்து டாட்டா வந்து ஒரு ட்ரீம், ரத்தன் டாட்டா வந்து ஒரு ட்ரீமாக வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணி அதை வந்து உருவாக்குனார். பட் ஆனால் அது வந்து பெருசாக போகலை. கிட்டத்தட்ட வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் அதுக்கு அப்புறம் வருவோம். ஃபஸ்ட்டு வந்து அது ஏன் ஃபேமஸ் ஆச்சு, அது எப்படியெல்லாம் இம்பேக்ட் பண்ணிச்சுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ₹1,00,000 கார்னு சொன்ன உடனே எவ்வளோ பேர் அட்வான்ஸாக புக் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே புக்கிங்ஸ் ஆகிருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து டாட்டாவுடைய நேனோ கார்ஸ் மேலே மக்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தா ரத்தன் டாட்டா. அதுக்கப்புறமா தான் மக்கள் எல்லாருமே அவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் இஸ் த மேன் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் புவர் பீப்புள்ஸ், மிடில் கிளாஸ், இவங்களை பற்றி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரத்தன் டாட்டாவை பெருமையாக பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க, செஞ்சாங்க, இது பண்ணாங்க. பட் ஆனால் நேனோ கார்ஸ் மேலேயும் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆனால் அதுக்கப்புறமா அது ஒரு சில ஃபெயிலியர்ஸ் ஆச்சு. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. என்னென்னா வேர்ல்டு சீப்பஸ்ட்டு கார்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா காருன்றது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து சீப்பஸ்ட்டு கார்னு சொன்னோடனே அதோடைய இதை வந்து அவங்களே கெடுத்துக்கினாங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த கார் வந்து அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லேயே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் நாள் அப்படியே போக என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஓவர் ஈட்டிங் இஷ்யூ அந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அது வந்து கண்டிப்பாக வரும், எல்லா கார்லையுமே வரும். பட் ஆனால் இது வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிக்காகவும் வீக்கானதுனால இந்த பிரச்சனையும் வந்ததுனால ஸோ டோட்டலாக வந்து டாட்டாவுடைய நேனோ கார்ஸ் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ரத்தன் டாட்டாவுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது கூட நாங்கள் வந்து பண்ண வெளியே தப்பே வந்து நாங்கள் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதை சொல்லியிருந்தார். ஸோ டாட்டாவுடைய நேனோ கார்ஸ் பற்றி இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா 2018 கம்ப்ளீட்டாகவே வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதே ரீசன்ஸ் தான். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காம்படிட்டர்ஸும் வந்து ஒரு 2 lakhs 2.5 lakhஸில் வந்து மாருதி அவங்களும் வந்து காரெல்லாம் கொடுக்க ஆரம்பித்த பின்னாடி இது வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி நிச்சிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா இப்போது டாட்டா வந்து ஈவி செக்மெண்ட்டில் டாப்பர் அவங்க தான். கிட்டத்தட்ட 70% ஆஃப் இந்தியாவுடைய மார்க்கெட் ஷேரை வந்து ஈவியில் வந்து டாட்டா மோட்டார்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஈவின்றது வந்து நம்ம இப்போ இதை பற்றி பேச போகிறோம்னா ஃப்யூச்சராக அந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், டாட்டா மோட்டார்ஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற பற்றி என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஸோ ஈவி வந்து கிட்டத்தட்ட 40% CAGR கொடுக்க போகுது அடுத்த 5 வருஷத்துலன்னு சொல்லிட்டு தான் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ ஈவி வந்து கண்டிப்பாக ஒரு மேஜர் செக்மெண்ட்டுங்க, மேஜராக ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுதுன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது யாருக்குமே. ஸோ ஈவி வந்து நம்ம
யோசிக்க வேண்டிய ஒரு யோசிக்கணும்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதில் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஈவி செக்டார் வந்து அதான் மிகப்பெரிய ஒரு க்ரோத் கொடுக்க போகுது. ஸோ ஈவியில் வந்து டாப்பர் கிங்கு வந்து பார்த்திங்கன்னா அது டாட்டா தான் இப்போதைக்கு. கிட்டத்தட்ட 70% மார்க்கெட் ஷேர் அவங்க தான் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஒரு சில மாடல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பஞ்ச் ஈவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை லான்ச் பண்ணாங்க. அது வந்து 10,000 to 15,000 இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸான் ஈவி, அப்புறமா ஹேரியர், அப்புறமா சைரா ஈவின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவங்களுக்கு கர்வ், அது மாதிரி சொல்லிட்டு நிறையா அவங்களுடைய பிராண்ட்ஸ் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை வந்து மார்க்கெட்டில் ஏற்படுத்திகிட்டு இருக்குது. ஸோ டாட்டா அவங்களுடைய மேட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். அவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன, அது மாதிரிலாம். அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா 2,38,888 கோடி அளவுக்கு அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. டாட்டா மோட்டார்ஸ் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ வந்து அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 650 இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஐயில் இருந்த எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1,100 அந்தளவுக்கு போயிருக்காங்க. பட் ஆனால் லாஸ்ட் இப்போ 6-7 மந்த்ஸில் வந்து மேஜரான ஒரு அடி. கிட்டத்தட்ட லோயஸ்ட்னா வந்து இப்போ ஒரு 2-3 மாதம் முன்னாடி நம்மளுடைய மார்க்கெட் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே விழுந்துருச்சு. அந்த டைமில் அதுவும் விழுந்துருந்துச்சு. அப்புறம் அவங்களுடைய லோயஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 536 இருந்துச்சு. இப்போ வந்து 650 இருக்குது. ஸோ அவங்களுடைய பி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 8.5 இருக்குது. ROCE வந்து 20%, ROE வந்து 28% இருக்குது. எந்த ஒரு கம்பெனி வந்து ROEயும் ROCEயும் 15 மேலே இருந்தாலே கன்சிடர் பண்ணலாம் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. இயர் ஆன் இயர் க்ரோத்தில் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்கன்னா 55,200 இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 28,000 கோடி அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. இயர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 75.6 அந்தளவுக்கு இருக்குது. டிவிடெண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. FIIs DIIs ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட 17% வந்து இவங்களுடைய ஸ்டாக்ஸை வச்சுருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா 40% மேலே இருக்குது. ஸோ டாட்டா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஃபியூச்சரிஸ்டிக் க்ரோத்தை நம்ம கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அற்புதமான ஒரு கம்பெனி. பார்த்துக்கோங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு சொல்லிட்டு. மற்றபடிக்கு எல்லா முடிவும் உங்களுது. டாட்டாவுடைய எவல்யூஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம். டாட்டாவுடைய இவேக்கோவுடைய அக்வசிஷனை பற்றி பார்ப்போம். இவேக்கோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் யூரோப்பியன் பேஸ் பண்ண ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அங்கே. ஸோ அதனால தான் வந்து இப்போ டாட்டா வந்து அவங்கள அக்வயர் பண்ணிட்டு அது மூலமாக வந்து கமர்ஷியலாக திரும்ப இங்கே வந்து இந்தியாவில் வந்து கிங் ஆகலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து இவேக்கோ அவங்க கன்சிடர் பண்ணுறதுனால யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லேயும் வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இவேக்கோவை வந்து கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் அளவுக்கு வந்து கொடுத்து அதை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு டாட்டா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ வந்து அதை எப்போ அந்த நியூஸ் வந்துச்சோ அதுக்கப்புறமா வந்து டாட்டா ஷேர்ஸோடைய ப்ரைஸ் வந்து 700 650 வந்துடுச்சு. ஏன்டா இது வாங்கினா இது நல்லதுன்னு அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் அவங்கள வந்து 4.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்ன்றது இவங்களால கொடுக்க முடியுமா, இவங்களுக்கு வந்து டெப்ட் வருமே, கடன் வருமே அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ அது அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ்னால தான் டாட்டா ஷேரோடைய ப்ரைஸ் வந்து இப்போ ரொம்ப கீழே இறங்கிட்டு இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னு சொல்லுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த கம்பெனியை பற்றி பேசலாம், இல்லை எதை பற்றி பேசலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா.